ஓ அதான் ஸ்ரீலங்காவுக்கு வார மாதிரி காய்ச்சிட்டு இருந்தாவோ. ஆனா எங்க காய்ச்சல்னால இப்போ வருத்தம்னால இப்போ வர நானும் ஏன்னா நானும் ஃபுல் ஆவலா இருந்தேன். நவம்பர் மாதம் இந்த மாதம் ஸ்ரீலங்காவுக்கு வாரன்னு சொல்லி இருந்தேன். ஏர்போர்ட்ல போய் பிக்கப் பண்றதுக்குலாம் நானும் பவித்திரலாம் ரெடி ஆகி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லை கோலே இல்லை அம்மாட கதையே இல்லை. உங்களோட பேசுனவங்களா? இனி அதான் நம்ம வந்து அதை ஜெபத்துல வைப்போம். வேற என்ன செய்யறேன்னு சொல்லுங்களேன். ஜெபத்துல வைப்போம். ஆண்டவரால் இயலாத காரியம் ஒன்றும் இல்லை தானே. நம்ம வந்து ஜெபத்துல வச்சு ஜெபிப்போம். என்ன செய்யும்? நம்ம வெளிக்கிட்டு போவோமாமா கனடாக்கு? வெளிக்கிட்டு போகலாம். நம்ம வந்து இந்த நடந்து எல்லாம் போனாங்க மட்டக்களப்பு இலங்கையை சுத்தி நடந்தாங்களேம்மா, அது மாதிரி நம்ம நடந்து போகலாம். நான் உங்களை தூக்கிட்டு நடக்கிறேன். என்ன கிருஷ்ணா அவங்கள ஜோக் பண்ணவள வேற இல்ல வாசிற சும்மா இந்த நேரம் சோகமா காய்ச்சி கொண்டு. யாரு என்ன யோசிச்சு பாருங்க. உங்களோட சேர்த்து இப்ப உங்களுக்கும் ஒரு மாத உதவியோட சேர்த்து ஒரு 5-6 குடும்பத்துக்கு தொடர்ச்சியா கொடுத்து கொண்டு இருந்தவங்கன்னு அவங்களோட எல்லாமே ஸ்டாப் ஆன மாதிரி தான் கிட்டத்தட்ட செய்யறது. அதோட வந்து அவட ஹெல்த் ப்ராப்ளம் பாவம். அன்றைக்கு ஒரு கிழமைக்கு முதல் கால் பண்ணிட்டு அழுற மாதிரி கதைக்கிறாங்க மகன். இப்ப நான் போனாம யாருமா இங்க ஹெல்பிங் வீடியோ செய்யறது இல்லைங்களா? ஏதோ ஒரு வகையில ஒரு 4-5 குடும்பத்துக்கு காசு போகுதல்லோ. எனக்கு பெரிய லாபம் இதுன்றது இல்லை. ஆனா இன்னொரு ஆக்கள் வந்து நல்லா வாழ்றது வந்து அது எனக்கு போதும். அவ்வளவுங்க, அந்த சந்தோஷம் எனக்கு இருந்தா போதும் வாழ்க்கை ஃபுல்லா. நமக்கு கோடிக்கணக்கில் காசு இந்த விலை, வீடு வளவு இந்த விலை, ஒன்று இந்த விலை, இன்னொரு ஆள் நல்லா இருந்தா போதும். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீடியோவில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு பர்த்டே, அந்த பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுற ஒரு முகமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட படித்த ஒரு நண்பன் நிதுசன், அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பவித்ரன், 3 பேரும் வந்து காரில் வந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களே, அதாவது தான் நம்மட திருகோணமலை ட்ரிங்கோக்கு போகிறோம். ட்ரிங்கோக்கு யார்கிட்ட போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மட ட்ரிங்கோ அம்மாட்ட தான் போய் கொண்டிருக்கிறோம். ட்ரிங்கோ அம்மாட்ட பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக, ரைட்? அப்போ அவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியாது. நான் வந்து வெளிக்கிட்டு போகிறது, அடுத்தது இன்றைக்கு 5ஆம் தேதி தான் வந்து அவட பர்த்டே. அவ என்கிட்ட வந்து சொன்னதில்லை அவட பர்த்டே வந்து இன்றைக்கு தான் 5ஆம் தேதி தான் இன்றைக்கு பர்த்டேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாளுமே சொன்னதில்லை. அப்போ அவைக்கு தெரியாது, எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இப்போ மந்த்லி வந்து நான் உதவி செய்ய போகிறது வந்து ஒரு 25ஆம் தேதி அப்படி தான் என்ன பார்த்து நம்ம வந்து போவோம். 5ஆம் தேதி வந்து வாரம்ன்றது எந்த விதத்துலையும் அவங்க கொஞ்சம் கூட யோசிச்சு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதோட அவங்களோட பர்த்டே எங்களுக்கு தெரியும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. எப்படி இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொன்னால், இந்த கனடா நாட்டில் இருக்கிற அம்மா வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 குடும்பங்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு இருந்தவங்க. அப்போ அந்த வகையில் வந்து கனடா நாட்டில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ட்ரிங்கோ அம்மாவோட ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன் நான். அப்போ அவங்க வந்து கால் பண்ணி பேசுவாங்க. பேசுகிற டைமில் ஒரு நாள் வந்து கள்ளக்கழுவா வந்து கனடா நாட்டில் இருக்கிற நம்மளை ரூத் அம்மா வந்து இதை வந்து கேட்டு எடுத்துட்டாங்க, ரைட்? என்னத்தை கேட்டு எடுத்துட்டாங்க? இந்த பர்த்டேயை வந்து கேட்டு எடுத்துட்டாங்க. இப்போ பர்த்டேயை கேட்டு எடுத்துனால என்கிட்ட வந்து சொன்னாங்க, மகன் வந்து 5ஆம் தேதி அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பர்த்டே. ஸோ வந்து நீங்கள் வந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து கேக் வாங்கி கொடுங்க. அடுத்து வந்து ட்ரிங்கோ அம்மாவையும் காரில் ஏற்றி ட்ரிங்கோ
அவர் அப்பாவையும் வந்து காரில் ஏற்றிட்டு 2 பேரையும் கொண்டு போயிட்டு உடுப்பு வந்து வாங்கி கொடுத்து அவங்கள கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த வகையில் தான் அதுதான் பிளான், உண்மையான பிளான் வந்து இதுதான். இந்த பிளானில் தான் இப்போ நாங்கள் வந்து வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம். ரைட். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விஷயம் சொல்லணும். இவ்வளோ நாளும் காரோட ஆசையாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் ஓடுறதுக்கும் ஆசை இல்லை. என்னண்டா ஓடி 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 அழுத்துட்டோம்னு சொல்லலாம். அடுத்தது வந்து வேலையும் கூட அவ கொஞ்சம் இப்படி பின்னுக்கு இருந்து போறதுக்கு சரியா ஒரு ஆசையா இருந்தது. அப்ப ஜெர்மனில இருக்கிற அம்மா அவரால் சொல்லியிருந்தா என்னன்னு சொன்னா, அந்த அம்மா சொல்லியிருந்தா, மகன் ஒரு கொஞ்ச நாள் தான் நீங்க கார் ஓடுவீங்க, அதுக்கு பிறகு யாரா ஓட மாட்டாங்களான்னு சொல்லி ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இப்ப ஃபீல் பண்றேன். யாராவது பவித்ரன் கூட பவித்ரன் ஓடனேண்டா பவித்ரன் சொன்னாண்டே காலில் அவனுக்கு அந்த காயம் ஒன்று இருக்குன்னு, அந்த காயத்தினால வந்து எக்ஸிலேட்டர் வந்து அமர்த்த இல்லாது. அப்ப அதனால அவனுக்கு காயம் சுகமாக மட்டும் அவன் தப்பிட்டான். அவன் பக்கத்துல இருந்து முஸ்பாத்தியா இருந்துட்டு வருவான். சரி, இப்ப வந்து நம்ம மாட்டு நாள் வந்து நண்பன் மாட்டிருக்கான். இப்ப வாலண்டியரா வந்து நண்பன் மாட்டிட்டான் நம்மகிட்ட. இப்ப நம்ம ட்ரிங்கு அம்மாவுக்கு நோமலர் கோலண்டு குத்துவோம். சரியா, கோலண்டு எடுத்துட்டு அவட்ட வந்து கேட்போம் என்ன நடக்குது, என்ன செய்றீங்கன்றதை வந்து கேட்போம். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் வந்து எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இன்னும் நிறைய நிறைய வீடியோ செய்யணும், நிறைய இடங்களுக்கு போகணும் என்று சொல்லி ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அதோட வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்து புதுசு புதுசாக வந்து இந்த என்ன செய்கிற இந்த உதவி திட்டங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து காசு தரீங்க. உண்மையாகவே சந்தோஷமா இருக்குது. நிறைய பேருக்கு உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் வாழ்க்கை வந்து மாறிக்கொண்டிருக்கு. அப்போ ஏதோ ஒரு வகையில் பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் ஊடாக வந்து நினைச்சு கூட பார்க்க இல்லாத அளவு வந்து மக்களோட வாழ்க்கை வந்து மாறிக்கொண்டிருக்கேனே. எல்லாமே உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. எந்த வேலை வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஆள், உண்மையாக கஷ்டப்பட்ட ஆட்களை வந்து இனம் கண்டு ஒரு வீடியோவாக போடுவேன். அதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் நீங்கள் உதவி செய்யலாம். ரைட். இந்த வீடியோவை இதோட அப்படியே முடிச்சுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, என்ன நடக்குது? என்ன செய்றீங்க? கனகாலமா கதைக்கல நம்ம. என்ன செய் நான் சும்மா அடிச்சவங்களோட வந்து பேசுவேன்னு சொல்லி. என்ன நடக்குது, என்ன நடக்குது? என்ன சாப்பாடு இன்னைக்கு? என்ன சாப்பாடு இன்னைக்கு? ஓ சொல்லுங்கம்மா. சாப்பாடு சின்ன வெங்காயமும் பால் சோறுமா? மீனா? அதையும் அந்த ஒரு அக்கா ஒரு டீச்சர் அக்கா மாங்காய் முருங்கைக்கீரைன்னு தாங்கிறவ முருங்கைக்கீரையை சொல்லி அந்த மாங்காயை போட்டு சொல்லி வைக்கலாம். சோறு அடுப்புலமா என்ன மாதிரிமா நம்ம எடுக்கிறாங்க இல்லையம்மா, என்ன பிரச்சனை? கனடா அம்மாவுக்கு தானே இது வருத்தம், காய்ச்சல், அவனுக்கு உடம்பு சரியில்லையே, அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களே பாவம். பேசுறாங்களே என்னோடையும் பேசி இப்ப ஒரு கிழமை 2 கிழமை ஆகுது. ஒரு கதை ஒன்றுமே இல்லை, ஒரு கதை ஒன்றுமே இல்லை. இல்ல கோழி இல்ல, அம்மாட கதையே இல்ல. உங்களோட பேசுனவங்களா? இப்படி ஒரு கிழமையான கதை பழு பண்ணீங்க, கதையே இல்ல. கோல் எடுத்து பார்த்தா கோல் போகுது, ஆனா வருத்தப்படுறாங்க இல்லம்மா, வருத்தம். அதானம்மா அதான் ஏன்டா இப்ப திடீர்னு சொல்லி வருத்தம் வந்துட்டு அவைய கொண்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அண்டையை கால் பண்ணியிருந்தேன், ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியால வந்து பிறதாம கதைக்கலாம். என்னண்டா போனை வாங்கி வச்சிருவாங்களாம் ஹாஸ்பிட்டல்ல போனை வாங்கி வச்சா கதைக்க இயலாது. என்ன செய்யறது எனக்கு சரியான யோசனை தான். ஏன்டா ஒரே காய்ச்சிட்டு இருந்த திடீர்னு சொல்லி கதைக்காம விட்டோன்னா கவலையா இருக்குமே. ஓ அதான் ஸ்ரீலங்காவுக்கு வார மாதிரி காய்ச்சிட்டு இருந்தாவோ,
நான் எங்க காய்ச்சல்னால வருத்தம்னால நானும் ஏன்னா நானும் ஃபுல் ஆவலா இருந்தேன். நவம்பர் மாசம் இந்த மாசம் ஸ்ரீலங்காவுக்கு வாரேன்னு சொல்லியிருந்தேன். ஏர்போர்ட்ல போய் பிக்கப் பண்றதுக்குலாம் நானும் பவித்ரன் ரெடி ஆகி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் போல சொல்லி கொண்டு நானே மகனத்தை ஒன்னா கேட்க ஒன்னும் சொல்லி சொன்னீங்க தானே யோசிச்சு நேற்று முழுக்க யோசிச்சு நான் வீடு சும்மா சரி மகனு போகிறதுக்கு கதைக்குமோ தெரியாது அந்த எடுத்துட்டேன் நைட்டும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் கூடாது அந்த 2 காலும் அந்த இல்லாத அந்த வீடியோ பாத்துனீங்களா? ஆமா சாம குடிச்சீங்க பார்த்து கொண்டு அதெல்லாம் பார்த்து கொண்டு போல எடுக்க மாட்ட பார்த்தா இருக்குதான் பிஸியா இருக்கும் பாவம் காலையிலே அடுக்குமாண்டு பார்த்து போட்டு விடமாண்டு போய் நாளையில அது லீவ் ஆயிருக்கு கரெக்ட் நிறைய படிக்க கூடாது போய நானே என்ன என்ன இவ்வளவு காசு முடிஞ்சா என்ன இவ்வளவு காணாம இப்ப அவையும் கதைக்கலன்னு சொன்னா காசு கஷ்டம்தான் போல இருக்கு. காசு இருக்கா கையில எல்லாம் செலவுக்குலாம் இருக்கா? செலவழிச்சிட்டீங்களா? செக் பண்ணி வந்தேன்னா நேற்று போயிட்டு அந்த அதுல போய் எடுத்தேன் போட்டு வந்தேன் அந்த காசு இருக்கு கொண்டு வந்து எனக்கு கண்ணையில காசுல கேஸ் எடுத்துட்டு கண்ணுல தலையில வந்து கண்ணுல பிரஷர் ஆகலாம் அதுதான் கண்ணுல பிரஷர் தான் 6 மாசம் ஒரு வந்து செக் பண்ணிட்டு கண்ணுல பிரஷர் வளர்ந்து கொண்டு வருதுதான் கவலை வரதுல கனடா மாத்துச்சு. என்ன செய்யும் நம்ம வெளிக்கிட்டு போவோமாமா கனடாக்கு? வெளிக்கிட்டு போகலாம். நம்ம வந்து இந்த நடந்து எல்லாம் போனாங்க மட்டக்களப்பு இலங்கையை சுத்தி நடந்தாங்களேம்மா அது மாதிரி நம்ம நடந்து போகலாம். நான் உங்களை தூக்கிட்டு நடக்கிறேன். என்ன எழுதி கிருஷ்ணா நான் ஜோக் பண்ணல வேற இல்ல வாசிற சும்மா இந்த நேரம் சோகமா காய்ச்சி கொண்டு யாரு கிருஷ்ணா அண்ணா காய்ப்படுறானே அவர் வேற லெவல் தானே. அப்ப தாத்தா இருக்குது தாத்தா சொல்லுது கதைப்பாங்க கதை மகன் கதைக்கும் இதாட்டிக்கு அந்த கனடா அம்மாவும் சூடாரு அந்த அம்மாவும் பாவம் இருக்கிறாங்க சும்மா பருவ சொல்லிட்டு காய்ச்சறீங்களா கிருஷ்ணனோட பாப்பட கதையில நானே யோசிச்சு வந்துதான் என்ன அம்மா இருக்கிறாங்க என்ன மாதிரி அது என்ன உடல் என்ன மாதிரி இருக்கிறாங்க அந்த நான் யோசிச்சு வந்து இவர் தரம் சேர்த்து அம்மா எடுத்தாங்களா விளங்குது இல்ல நீ கதைக்கிறேன் அரண்டமணி ஒரு அந்த அம்மாவே சோம் இல்லாம இருக்கிற கதைக்கு மூக்கு குளறுகள் வட்டையை போடுவாங்க அதை நான் பார்த்து அதை கொடுத்து கேன்சர் இருக்கும்மா அது வரைக்கும் நிறைய இருக்குது பாப்போம். நம்ம ஜெபத்துல வந்து வைப்போம். நம்மளால முடிஞ்சது வந்து என்னன்னு சொல்லுங்க. அம்மாக்கா வந்து ஜெபிங்க நானும் ஜெபிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஜெபத்துல வைப்போம். ஏன்னா யோசிச்சு பாருங்க உங்களோட சேர்த்து இப்ப உங்களுக்கும் ஒரு மாத உதவியோட சேர்த்து ஒரு 5-6 குடும்பத்துக்கு தொடர்ச்சியா கொடுத்து கொண்டு இருந்தவங்கண்ணே அவங்க எல்லாமே ஸ்டாப் ஆன மாதிரி தான் கிட்டத்தட்ட செய்யறது. அதோட வந்து அவட ஹெல்த்தும் ப்ராப்ளம் பாவம். அன்றைக்கு 1 கிழமைக்கு முதல் கால் பண்ணிட்டு அழுற மாதிரி கதைக்கிறாங்க மகன். நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம், அம்மா வெளியால ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியால வந்துட்டுன்னு சொன்னா காசு போடுவேன். ஆனால் நம்ம அதை யோசிக்காங்கம்மா, ஹெல்த்தை கவனிங்க, உடம்ப கவனிங்க. அதான் 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 நல்ல ஒரு அம்மா கணக்கண்டு நல்ல உண்மைக்கமா நீங்க கதைக்க போன கூட தேவைப்படாதுதான் நம்மளோட கதைக்கும் அதுக்கு அவரோட குணங்களும்
நல்ல 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 சின்ன பிள்ளைகள் மாதிரி பேசுவாங்க, சின்ன பிள்ளைகள் மாதிரி இருப்பாங்க. நல்ல சரி ஏதா சரிம்மா. வேற என்ன முஸ்பாத்தியல்? விலங்குல 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 கொஞ்சம் பெரியத்தமா காய்ங்கம்மா, பெரியத்தமா காய்ங்க சொல்லுங்க. இனி அதான் அதான் நம்ம வந்து அதை ஜெபத்துல வைப்போம். வேற என்ன செய்யறேன்னு சொல்லுங்களேன். ஜெபத்துல வைப்போம். ஆண்டவரால் இயலாத காரியம் ஒன்றும் இல்லைதானே. நம்ம வந்து ஜெபத்துல வச்சு ஜெபிப்போம். சரியா? அது பிரச்சனை, அது பிரச்சனை இல்லை. நம்ம தான் தாங்கணும் விலங்க. நம்ம ஜெபத்தால தாங்கினதான் அவ ஓகே ஆகி வருவா. இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி வெளிக்கிடுங்க. நாளைக்கு நாளாண்டிக்கு வெளிக்கிடுங்க. நான் வீட்டுல இருந்து நடந்து வரேன், தூக்கிட்டு போறேன் கனடாக்கு. யாரு என்ன எடுக்கிறக்கா? என்ன எடுக்கிறக்கா அவட்ட? அவ தெரியும் தானே. வாங்க 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 நடந்தவ கனடாக்கு. அவைக்கு விருப்பம் தானே இல்லை. இப்ப நான் தான் 7 ஆண்டுல இருந்து இப்ப நான் போனாம யாருமா இங்க ஹெல்பிங் வீடியோ செய்யறது இல்லைங்களா? ஏதோ ஒரு வகையில ஒரு 4-5 குடும்பத்துக்கு காசு போகுதல்லோ. எனக்கு பெரிய லாபம் இதுன்றது இல்லை. ஆனா இன்னொரு ஆக்கள் வந்து நல்லா வாழ்றது வந்து அது எனக்கு போதும். அவ்வளவுங்க. அந்த சந்தோஷம் எனக்கு இருந்தா போதும் வாழ்க்கை ஃபுல்லா. நமக்கு கோடிக்கணக்கில் காசு இந்த விலை, வீடு வளவு இந்த விலை, ஒன்று இந்த விலை, இன்னொரு ஆள் நல்லா இருந்தா போதும். ஓமாம்மா சொல்லுங்க. சரியம்மா. அம்மா சரி, நான் கொஞ்சம் லேட்டா எடுக்கிறேன். நான் வெளியால போறேன். சாப்பாடு சரி, சாப்பிட்டீங்க தானே? சரிம்மா சரி, நான் வைக்கிறேனா. இப்போ நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒன்று இடத்து வந்து பாருங்க. பக்கத்தில் என்ன இடம் தெரியுமா? இது கிண்ணியாக்கு வந்து நம்ம கொஞ்சத்தால போயிடுவோம்னே. ½ வந்து நாங்கள் போயிடுவோம். சைடுகளை விவோ வந்து பாருங்க. இந்த இயற்கையான விடயங்கள், விஷயங்கள், விருப்பமான ஆக்கள் வந்து பாருங்க. உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். எப்படி இருக்கு? என்ன பகுதி என்று சொன்னா, இப்ப அங்க போயிட்டு போய் என்ன செய்ய போறோம்ன்றதாம பெரிய ஒரு பகுதி. கேக் வந்து ட்ரிங்கோல தான் வாங்கணும். ட்ரிங்கோல எந்த கடையில வாங்குறேன்னு சொல்லி இன்னும் நான் வந்து பிளான் பண்ணலை. அதே போல் வந்து அம்மாவை ஏற்றி எடுத்துகிட்டு எந்த உடுப்பு கடைக்கு போயிட்டு உடுப்பு வாங்கி கொடுக்குறேன்றதும் பிளான் பண்ணலை. ஸோ வந்து பாவம், நீ போகிற வழியில் தான் என்ன நம்ம எதுவும் பிளான் பண்ணி போனோம்டா அந்த பிளான் வந்து நடக்காது தானே. அதுதான் உண்மையான விஷயம் கூட. அதுக்கு பிறகு ட்ரிங்கோலியை வந்து இன்னொரு இடத்துக்கும் போகணும். கந்தலாய் என்ற ஒரு இடத்துக்கும் போகணும். இந்த வீடியோ முடிச்சு போட்டு நாங்கள் திரும்பி விளைக்கிட்டு கந்தலாய்க்கு வந்து போயிட்டு அங்கேயும் ஒரு ஆள் வந்து கால் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதமாக கால் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க கூப்பிட்டுட்டு. அப்போ இந்த பயணத்துலேயே அதையும் வந்து பார்ப்போம்னு சொல்லி யோசிச்சினான். நம்மட குடும்பங்களில் ஒரு ஆள் மாதிரி வந்து ட்ரிங்கோ அம்மா போயிட்டாங்க கிட்டத்தட்ட. அதனால் மறக்க இல்லாது என்ன. இவருங்க ஆறு எப்படி இருக்குன்னு செம்மையா இருக்கு. செம ரைட். இதான் அந்த மீன் இருக்கிற இடங்கள். கருவாடு யாருங்க ஆறு இப்படி இருக்கு. இதெல்லாம் கருவாடு வந்து போட்டு 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 வச்சிருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் கருவாடு அதான் இருக்கு. ஆனால் இன்றைய கொஞ்சம் ஒன்றையும் காணலை. அந்த இருக்கு கருவாடு. இன்றைய கொஞ்சம் ஒன்றையும் காணலை. போன முறையெல்லாம் வரக்குள்ள வந்து நிறைய இருந்தது.
கைஸ், இந்த வீடியோ வந்து பாருங்க, கேமரா ஆஃப் பண்ணி எடுக்கிறேன். இந்த ஒரு நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு வியூ ஒன்று வந்தனால இதையும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க அப்படி இருக்குண்டு. ஆனால் இது என்னதான் வீடியோவில் பார்த்தாலும் நேரில் பார்க்குற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து தனியேனே, செம்மையா இருக்கு. சூப்பர். தாமரை தாமரவியல் தாமரவியல் ரைட். ஃபைனலாக வந்து ட்ரிங்கோக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேக் கடையை வந்து பார்த்துட்டு லொக்கேஷன் வந்து பார்த்துருக்குறோம். ரைட், அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு அந்த லொக்கேஷனுக்கு சரியாக வந்து போகணும். எவரெஸ்ட் கேக் ஷாப்னு சொல்லி நிலாவலி அஞ்சாங்கட்டையா அஞ்சாங்கட்டைன்னு சொன்னாங்க, மூண்டாங்கட்டைக்கு போயிட்டு அங்கே போய் கேக் எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த பர்த்டேக்கு தேவையான அந்த பாப்கார்ன் ஐட்டங்கள், அடுத்து தெரிந்தானே இந்த சைடுக்கு அந்த கொழுவாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வாங்கி எடுத்துட்டு அப்படியே போனோம்டா. சரி, அதாவது ட்ரிங்கோமாட ரோட்டால தான் போகிறோமேனே. அபயபுரமா? ஓ, ட்ரிங்கோமாட ரோட்டால தான் போகிறோம். ரைட். எத்தனை கிலோமீட்டரா காட்டுது? 15 கிலோமீட்டரா? 1.5 பயந்து போயிட்டேனா? ஓ, அரவாசி தூரம்ல வந்ததுல இருந்து. பிடிச்சிட்டு வரா மேப் காட்டி கொண்டு இருக்கேன்டா. பாக்குறானே நான் இந்த ரோட் ஞாபகம் இருக்கேன் உனக்கு? ஏன் இந்த ரோட்லாம் நம்ம போய் இது செஞ்சு சாப்பிட்டோம். ட்ரிங்கோமாட்ட ஃபர்ஸ்ட் தரம் வந்துட்டு பைக்ல நான் நீ ஓ முனுக்கா வந்து சாப்பிட்டு நம்ம இதுல ஆனி இதுல ஆனே. ஓ என்ன 750 மீட்டர்ல அந்த ரவுண்ட் அபவுட் மாதிரி ஒன்று வருமா நினைக்கிறேன். அதில் இங்கே விளக்கை பக்கம் திரும்பணும். ரவுண்ட் போடா? ஓ ஞாபகம் இல்லையா உனக்கு? மறந்துட்டேன்டா. டேய், நான் எங்கட வீட்டு இதையை வந்து மறந்துடுவேன். வீட்டை போகிற ரோட்டை மறக்கிறேன் அடிக்கடி, வேலை பழுது காரணமாக. ட்ரிங்கோமான ரோட் மட்டும் தெரியும், இதால தான் போகணும் மட்டும் சொல்லி. அதே சரி. In 400 meters, turn right at 3rd Mile Post Junction onto North Coast Road. கூலக்கடை கதையை கட்டி இப்போ இதுக்கு முதல்ல வந்து ஒரு இடத்த போனோம். ஆட்டிச்சு ஒரு ரோட்டு உண்டு, முட்டுக்கட்டை மாதிரி இருந்துச்சு. ரைட். எவரெஸ்ட் எவரெஸ்ட் எவரெஸ்ட். ரவுண்ட் அபவுட் மாதிரி இந்த இது இங்க. Take the next right at 3rd Mile Post Junction onto North Coast Road. Then your destination will be on the left. டைமண்ட் கோப்பை கொடுக்குறீங்களே ஃப்ரீயா? இது என்னடா அது? தங்கம் போற விலைக்கு டைமண்ட் கோப்பை ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? வைக்கிறேன். இந்த இருக்கு இதெல்லாம் கேக் ஹவுஸ் இந்த இருக்கு. Your destination is on the left. எவரெஸ்ட் கேக் ஹவுஸ். இவரு தின்னு பாட்டு வேன். வாவ், பெரிய பெரிய கேக்லாம் இருக்குடாப்பா. விற்க மாட்டீங்களா? டம்மி அது எப்படி இருக்குண்ணே? எவ்வளோ வரும் இது? 18,000 உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குது. அது வந்து எக்ஸல் வந்து 3500, லார்ஜ் 3000, மீடியம் 2500. அந்த இதைத்தாங்களே அந்த ரோஸ் கலர் மாதிரி அந்த மிஷின் வரை பார்க்கலாம். ஓ, ஹாப்பி பர்த்டே ட்ரிங்கோ அம்மாண்டடி. ட்ரிங்கோ அம்மா கார்டு இல்லைண்ணா உங்கள்கிட்ட? எவ்வளோ இது? 3000. நோ 77 2456 266. எல்லாம் இது இந்த கேக்கெல்லாம் வந்து இந்த கேக்கெல்லாம் வந்து பர்த்டேக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கிறேன். அப்படியா? எப்படி எவ்வளோ நாளைக்கு முதல்ல சொல்லணும்? ஒரு நாளைக்கு முதல்ல? அப்படியா? நம்ம கொஞ்சம் நேரத்தோட செஞ்சுருக்கலாம் அவனை.
சரி ஏன் தூரம் தெரியுங்களா மெடிக்கல் நீங்க அந்த இடத்துக்கு வரணும்னா நீங்க அந்த இடத்துக்கு வர முதல்ல இதுல கொஞ்சம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு நீங்க வந்து உடனே நீங்க உடனே கலெக்ட் பண்ணலாம். சரி வாங்கிட்டோம் 3000 ரூபாய் கேக் வாங்கியிருக்கேன் அம்மாவுக்கு. ஹாப்பி பர்த்டே ட்ரிங்க் வாமான்னு சொல்லி அடிச்சிருக்கோம். ஓகேண்ணே ரைட். ஓகே நீ அப்படி போயிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ண என்னன்னு சொன்னால் ட்ரிங்கோமாட்ட போயிட்டு ட்ரிங்கோமாவை காரில் ஏற்றிட்டு எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் ஏற்றி எடுத்துகிட்டு போய் இப்போ டைமும் வந்து லேட் ஆகிட்டு நாங்கள் இந்த கேக் சாமான் எல்லாமே வாங்கி அடுத்து வந்து கந்தலாய்க்கும் போகணும்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ அவங்களுக்கும் சாமான் வாங்கினதில் வந்து நல்ல டிலே ஆகிட்டு அப்போ வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு உடுப்பு கடைக்கு வந்திருக்கேன். பக்கத்தில் முன்னு காட்டுங்க. அந்த உடுப்பு கடையில் வந்து போயிட்டு ஒரு ஸ்கர்ட் அண்ட் ப்ளவுஸ் மாதிரி ட்ரிங்கோமாட ஃபோட்டோவை காட்டி வாங்கிட்டு அப்பாவுக்கு வந்து ஏதாவது உடுப்பை வந்து வாங்கி எடுத்துகிட்டு நம்ம கொண்டு போயிட்டு இனி ட்ரிங்கோமாட வீட்டை வச்சு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ரைட். இது வந்து ஸ்கர்ட்டா? இது ஓகே இருக்குமா? நீளமாக தான் இருக்குமாண்ணே. இதா முன்னுக்கு சின்ன பின்னி கட்டியா இது இது இழுபடுமாண்ணே. ஆனால் இதே மாடல் வேற கலர் காட்டுங்க. ஜென்ஸுக்கும் இருக்கா? என்னதான் இருக்குமா? என்னதான் இருக்குமா? எது பண்ணா பில் இருந்தால் மாற்றலாம், சேஞ்ச் பண்ணலாம் தானே. இதுவும் கட்டுங்க. ப்ளவுஸ் இருந்தாங்களே வடியான கலர். அவளுக்கு கால் 2 இல்லை. உங்களோட ஃபோட்டோ இருக்கா நம்மகிட்ட? இல்லையே ஃபோட்டோ. இதுக்கு மெச்சார மாதிரி இதுவும் மடியா இருக்குமாண்ணே. இதோட கொஞ்சம் பெருசு. இது ஓகேவா இருக்குமாண்ணே? இது ஓகேன்றியா? என்ன குறைச்சி தரீங்க தானே? கார்ட் பேமெண்ட் இருக்கு தானே? ரைட். அப்போ இது ரெண்டும் வயசான ஒரு அப்பாவுக்கு சரமம் உங்களோட அது. சரி. இப்போ இதில் டோட்டல் எவ்வளோ? அடுத்த கடைக்கு வந்துட்டோம்னே. நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. நல்ல சிரமம் இல்லையா? அது என்ன 999? என்ன ப்ரைஸ் இது? 1670 டிஸ்கவுண்ட். ரைட். அப்போ இந்த இது உண்டு வேறு என்னது? இது சரி. இந்த சரம் சரி. ஷர்ட் ஒன்று மேலே போடுமா? ஓ பதினாறு. ஓகே. எல்லாம் மேலையும் கீழையும் வச்சிருக்கீங்கண்ணே. அவர் ஷர்ட் தான் சரியண்ணே. எது எடுப்பேன் போய்? டார்க் கலர் எடுப்பேன். அவர் வெத்திலி இஞ்ச ப்ரோர். ஓ
வயசான ஆள் இருந்தால் கொஞ்சம் லைட்டுக்கு தான் விரும்புவாங்க. லைட் கலர்ஸா? அப்போ நானும் லைட் கலர் தான் விரும்புகிறேன். நானும் வயசு போயிட்டு என்ன தடுவோம்? இது ஓகேயா? இது எவ்வளோ இது? டிஸ்கவுண்ட் போட்டு தரீங்களா? 3780 ஓ அந்த பக்கத்து கடையில் போய் சாமாங்க. ஏழு தான். அவ்வளோதான். இது ஃபுல் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ்? சரி சரி. ஆ ரைட். தேங்க்ஸ். சரியாண்ணே, எல்லாம் முடிஞ்சாண்ணே, நீ போன முடியாதுண்ணே. அப்பாடி பர்ஸ் ஃபுல்லாக பில்லை தாரி பர்ச்சேசிங் அவ்வளோ. பாய். ரைட், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோமாட வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். பல போராட்டங்கள்லாம் தாண்டி நிறைய இடங்களுக்கு போய் நிறைய சாமான்லாம் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட இந்த இருக்கிற ட்ரிங்கோமாவுக்கு வந்து ஜெர்மனி அம்மாவும் லண்டன் அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து இந்த உதவியை வந்து செஞ்சுருக்கிறாங்க. இந்த இருக்குது ட்ரிங்கோமாட ஒழுங்க. அப்படியே கொஞ்சம் முன்னுக்கிட்டாங்களா எடுத்து நீங்கள காட்டுங்க. நிற்கிறாவா? ரெண்டு பட்டி இதா இதா பாய் கத்தா எடுக்க அப்படி கொஞ்சம் எடு மச்சான், கொஞ்சம் எடு பின்னு ஆடவா இங்கே. ஓ மை காட், கதவு திறந்துருக்கா? திறந்துருக்கா? ஆஹா, உலங்குறாவ இல்லையே. வித்துரு உள்ளடா. சரி, அப்படியே 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 திருப்பி ரிவர்ஸ் எடுப்பியாடா அவளுக்குள்ள? நேராக போயிட்டு பின்னி வேற ரிவர்ஸில் வருவீங்க. ரிவர்ஸ் இருந்தால் டிக்கியில் சாமானில் நடக்கணும். நேராக போட அப்படியா? ஓகே. இன்னும் ஆள் வந்து எழும்பவும் இல்லை, என்ன காணையும் இல்லையா? நான் தான் மாறேன்னு சொல்லி ஆள் நித்துரு. ஆள் ஃபுல் நித்துரு. ரைட் ஸ்டாப். மற்ற மைக்கிறேன் ஐயாவே